அவர் பார்த்து ரசிச்ச விஷயம் இல்ல, வியந்த விஷயங்கள்னு பார்த்தா நான் ஒரு புத்தகம் தான் எழுதணும் அவரை பத்தி வியந்த விஷயங்கள். என் தாயார் பேரை சொல்லி மணிமேகலை நல்லா இருக்கா. என்னை தாண்டி என் குடும்பத்தை நேசிக்கிற ஒரு தலைவர். இது என்ன மட்டும் இப்படி கேட்பாரு நினைக்காதீங்க, உங்களே அப்படிதான் கேட்பாரு. அந்த அளவு அசாத்தியமான நினைவாற்றல் எங்கேயுமே இருக்காது. உண்மையாவே அவருடைய ஆட்சி திறன் வியப்புக்குரியது. உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப். டவுன்லோட் கிங் 24x7. கலைஞர் நூற்றாண்டு நிறைவுல வரப்போகுது. நீங்க கலைஞரோட பயணிச்சிருக்கீங்க. அவரை பத்தி உங்களோட பிடிச்ச விஷயம் என்ன சார்? அதாவது கலைஞர் அவர்களோட நெருங்கி பழகிற வாய்ப்பு எனக்கு உண்டு. நான் அவருடைய செய்திகள் வாசிச்சது மட்டுமல்ல, முத்தமிழ் காவலர் பேரனாவும் என் குடும்பத்தோடய அவருக்கு நெருங்கிய உறவு உண்டு. அவர் பார்த்து ரசிச்ச விஷயம் இல்ல, வியந்த விஷயங்கள்னு பார்த்தா நான் ஒரு புத்தகம் தான் எழுதணும் அவரை பத்தி வியந்த விஷயங்கள். தலைவரோட கதைகள் எல்லாம் ஹிந்தியில மொழிபெயர்த்திருக்கேன். அவருடைய கவிதைகளை ஹிந்தியில மொழிபெயர்த்திருக்கேன். எங்க தந்தையார் திரு தாஷிகா கண்ணன் அவர்கள் கலைஞரோட தென்பாண்டி சிங்கம், குரலோவியம் இது போன்ற நூல்களை எல்லாம் ஹிந்தியிலையும் சமஸ்கிருதத்திலையும் மொழிபெயர்த்திருக்காரு. தலைவருக்கு அவரை கூட்டு கொண்டு போய் கலைஞரை வச்சே வெளியிட்டு வாஜ்பாய் ஆட்சி காலத்துல வெளியிட்டு இருக்காங்க. பீகார்ல லல்லு பிரசாத் அவர் ஆட்சி காலத்துல வெளியிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 7 நூல்கள் கலைஞரோட நூல்கள் ஹிந்திலையும் சமஸ்கிருதத்திலையும் வந்திருக்கு. நிறைய பேருக்கு தெரியாது. அப்பெல்லாம் அவரோட நெருங்கி பேசுற பழக வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப சுருக்கமா நான் வியந்த விடயங்கள் சொன்னா சின்ன சின்ன சம்பவங்கள் நிறைய சொல்லலாம். ஒரு முறை என்னை பார்க்கும்போது கூட நீ நல்லா இருக்கியான்னு கேட்டாலே நான் சந்தோஷப்பட்டுறேன். அவருடைய 50-60 ஆண்டு கால ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவர். அவர் என்னை பார்த்து அப்படி கேட்க மாட்டார். என் தாயார் பேரை சொல்லி மணிமேகலை நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பார். அப்ப நம்ம எப்படி இருக்கும்னு யோசிப்பாருங்க. என்னை தாண்டி என் குடும்பத்தை நேசிக்கிற ஒரு தலைவர். அந்த மாதிரி இது என்ன மட்டும் இப்படி கேட்பாருன்னு நினைக்காதீங்க, உங்களே அப்படிதான் கேட்பாரு. அவருக்கு இருக்கிற நினைவாற்றல், நான் அவரை பதிவு செய்யணும்னு நினைச்சேன்னா அவருக்கு இருக்கிற நினைவாற்றல் தன் குடும்பம் தன் பிள்ளைகள் மட்டுமல்ல, அதுக்கப்புறம் மந்திரிகள், மாவட்ட தலைவர்கள். நான் ஒரு 4வது வட்டத்துல வருவேன். அப்படியே ஒரு சுற்று வட்டம் போட்டீங்கன்னா நான் எவ்வளவு நெருக்கமா இருந்தேங்கிறது அவர் குடும்பம் முதல் வட்டமா இருக்கலாம், அமைச்சர்கள் 2ஆம் வட்டமா இருக்கலாம், மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் அவங்கெல்லாம் 3வது வட்டமா இருக்கலாம். நான் ஊடகம் செய்திங்கிறது நான் 4வது வட்டத்துல வர்ற என் குடும்பம் தெரியும்னா மற்றவங்க எல்லாம் எவ்வளவு தெரியும்னு யோசிப்பாரு. ஒவ்வொருவரையும் அப்படிதான் கேட்பார். அப்பா பேர் சொல்லுவார், மனைவி பேர் சொல்லுவார், பிள்ளைய பேர் கூட சொல்லி கேட்டிருக்காரு. அந்த அளவு அசாத்தியமான நினைவாற்றல் எங்கேயுமே இருக்காது. உண்மையாவே அவருடைய ஆட்சி திறன் வியப்புக்குரியது. நல்லாவே அருமையான ஒரு ஆட்சி திறன் மிக்க ஒரு தலைவர். அதனால அதுல எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. இதை சொல்றதுக்கு எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24x7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24x7.